வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். மாதவரம் தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் அரசியல் அனுபவ வேட்பாளர்களுடன் டிவிகே, நாம் தமிழர் கட்சிகளின் புதுமுக வேட்பாளர்களும் களத்தில் மோதுவதால் தேர்தல் பிரச்சாரம் கோடை வெயிலை விட அனல் பறக்கும் வகையில் சூடு பிடித்துள்ளது. சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட மாதவரம் சட்டசபை தொகுதியில் திமுக வேட்பாளர் சுதர்சனமும் அதிமுக வேட்பாளர் மாதவரம் மூர்த்தியும் இரண்டாவது முறையாக மோதுறாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வேட்பாளரா விஜய் பிரபுவும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக கிருத்திகா ஏழுமலை ஆகியோரும் களத்தில் இருக்காங்க. மேலும் சில சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியில் இருந்தாலும் இங்கே நடக்கிறது 4 முனை போட்டி தான். கடந்த 2021 தேர்தலில் இந்த தொகுதியில் 3,86,327 வாக்காளர்கள் இருந்தனர். இப்போ அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து 4,20,601 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த சுதர்சனம் 1,51,485 ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. அதிமுகவை சேர்ந்த மூர்த்தி 94,414 ஓட்டுகள் வாங்கி தோற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான ஏழுமலை 27,000 ஓட்டு வாங்கினார். மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் ரமேஷ் கொண்டலசாமி 15,000 ஓட்டு வாங்கினார். அந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் சுதர்சனம் 57,000 ஓட்டு வித்தியாசத்தில் 2வது முறையாக ஜெயிச்சார். அதிமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தது தான் அந்த எதிர்ப்பு அலை தான் அந்த தோல்விக்கு காரணம். இது மாதவரம் தொகுதியில் மட்டுமல்ல, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் 10 தொகுதியிலும் இதே நிலைமை தான் நடந்தது. பாரதிய ஜனதா கூட்டணிங்கிற அந்த எதிர்ப்பு அலை தான் தமிழகம் முழுக்க எதிரொலிச்சு திமுக கூட்டணி ஜெயிச்சது. சரி, இப்போ மாதவரத்துக்கு வருவோம். இந்த முறையும் திமுக மற்றும் அதிமுக அதே கூட்டணி தான். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க அதே வேட்பாளர்கள் தான். அம்பத்தூர், திருத்தணி, பூந்தமல்லி தொகுதிகளில் மட்டும் வேட்பாளரும் கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறி இருக்கு. இந்த மாதவரம் தொகுதியில் சுதர்சனமும் மூர்த்தியும் 3வது முறையாக களத்தில் இருக்காங்க. அவங்க தொகுதி மக்களிடம் நல்ல அறிமுகமானவங்க, அரசியல் அனுபவம் கொண்டவங்க. அவங்க சார்ந்துள்ள கட்சிகளின் கூட்டணி பலம், 2 பேருமே உள்ளூரை சேர்ந்தவங்க. அப்புறம் 3வது முறையாக அவங்க போட்டியிடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பலங்களுடன் அவங்க சார்ந்த சமூக மக்களின் ஆதரவுடன் வெற்றி நிச்சயம்னு தொகுதியை வளம் வந்து தொடர்ந்து மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்தந்த கட்சி தலைமை அவங்கள வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் விழா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா, விளையாட்டு விழா, மகளிர் தின விழாக்கள்னு அவங்க போன ஜனவரி மாதத்துலேருந்து தொகுதியை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் தேதியை அறிவித்து கட்சி தலைமை அவங்கள வேட்பாளராக அறிவித்த பிறகு இன்னும் வேகமாக செயல்பட்டு இருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா, இந்த முறை திமுக ஆளும் கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்குது. அதனால் அரசு என்னதான் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் பல பகுதிகளில் சாலை, வீட்டு வசதி, மழைநீர் தேங்கி பாதிக்கப்படுற அடிப்படை வசதிகள்னு பல்வேறு பிரச்சனைகளில் ஆளும் கட்சிக்கு தொகுதி மக்களிடம் இருக்கும் அதிருப்தி இப்போவும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கட்சி நிர்வாகிகளுக்கு இடையிலையும் மனக்குமுறல்கள் இருக்குது. அதுக்கும் அனைத்து மட்டத்திலையும் நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு இல்லாத அதிருப்தி தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதனால் வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்கெல்லாம் ஒற்றுமையாக மாசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மை நிலவரம் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும்போது அவங்க கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணுற அளவில் தான் அவங்க வந்து போகிறாங்க. மற்றபடி பொதுமக்கள் அங்கே கூடுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி தான் இருக்குது. இது தவிர முழு மனசோட அந்த நிர்வாகிகளிடையே வேலை நடக்கலன்னு தான் தெரியுது. இந்த சூழலில் தான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி சத்தம் இல்லாமல் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த தொகுதியில் மாதவரம் மூர்த்தியும் சுதர்சனமும் பழைய ஆளுங்க. ஆனால் இளைய தலைமுறையான தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் களத்துக்கு புதுமுகங்களாக இருக்காங்க. அவங்க இன்னும் தொகுதி மக்களுக்கு சரியாக அறிமுகம் கூட ஆகலை. அதே மாதிரி தொகுதி பிரச்சனைகள் பற்றியும் முழுசாக அவங்களுக்கு எதுவும் தெரியல. அவங்களுக்கு அந்தந்த கட்சியின் தலைவர்களான சீமானும் விஜயும் தான் அடையாளமாக இருக்காங்க. அந்த அடையாளம் தான் அவங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குது. மற்றபடி அவங்களுக்கு தொகுதியில் எந்த விதமான செல்வாக்கும் இல்லைன்ற பேச்சு அப்படியே பரவிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்களோட தேர்தல் கள நிலவரம் குறிப்பிட்டு சொல்கிற நிலைமையிலும் இல்லைன்னு திமுக மற்றும் அதிமுககாரங்க பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறத பார்த்தா அப்படி இருக்கலாமோன்னு நினைக்க தோணுது. ஆனால் உண்மை நிலவரம் அப்படி இல்லை. புதுமுக வேட்பாளர்களும் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே நேரம் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக எம்பி கனிமொழி, திண்டுக்கல் லியோனி, அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நடிகை விந்தியான்னு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருத்திகா ஏழுமலை அவங்க கட்சிக்காரங்களோட பிரச்சாரம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் கட்சி வேட்பாளர் விஜய் பிரபுவும் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே பெரிய கூட்டத்தோட மாசா ஊர்வலமாக வந்து மாறட்டும் மாறட்டும் மாதவரம் மாறட்டும் அப்படின்ற கோஷத்தோட வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போனார். தேர்தல் பிரச்சாரத்திலையும் அந்த கோஷத்தை அவங்க முன் வச்சுட்டு தான் வராங்க. இப்படி மாதவரம் தொகுதியில் 4 முனை போட்டி இருந்தாலும் ஜனங்க என்னமோ விஜயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. டிவிகே கட்சிக்காரங்க அவங்களுக்கு ரொம்பவும் நெருக்கமான நட்பு வட்டத்தையும்
அந்த நட்பு வட்டம் மூலம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் நேரடியாக சந்திச்சு ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா இந்த ஒரு முறை ஒரே ஒரு ஓட்டு போடுங்க போதும்னு அவங்கள ஒருத்தனா பேசுறாங்க. அந்த பேச்சு சம்பந்தப்பட்டவங்களை சரி இந்த ஒரு முறை விஜய்க்கு போட்டாதான் என்னன்னு யோசிக்க வச்சிருக்கு. ஆனா திமுக அப்புறம் அதிமுக கட்சிக்காரங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக பெரிய அளவுல ஊர்வலம் நடத்தி பந்தாவா கிரேன்ல 8 அடி 10 அடி உயரத்துக்கு ரோஜாப்பூ மாலை, ஆள் உயர மாலை, அப்புறம் ஸ்பெஷலா 500 ரூபாய் நோட்டு மாலையெல்லாம் வேட்பாளருக்கு போட்டு அவங்களுக்கு கிரீடம் வச்சு வீரவாள் வெள்ளிவாள் பரிசு கொடுத்து சால்வை போட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அமக்கலப்படுத்துறாங்க. கூட்டணி கட்சிகளோட அவங்க பெரிய அளவுல மாசான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் காலி டப்பால கல்லு போட்டு குலுக்கின மாதிரி கலகலப்பா இருக்கு. ஆனா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்குன்ற கதையில தான் போகுது. போன 2021 தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மேல இருந்த அதிருப்தியால அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுகவுக்கு சாதகமாச்சு. இந்த முறை ஆளும் கட்சி மேல வர்ற வழக்கமான அதிருப்தி அலையும் டிவிகே கட்சி மேல ஏற்பட்டிருக்க ஈர்ப்பு அலையும் மாறட்டும் மாதவரம் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்களை மாத்திடுமோன்ற அறிகுறிகளும் இருக்கு. ஊதுற சங்க ஊதி வைப்போம், கேட்கறவங்க கேட்டா சரி. எது எப்படியோ ஊரெல்லாம் பால் ஊற்றும் போது நாம ஒரு ஆள் தண்ணி ஊத்துனா யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்சு ஊரு மொத்தமா சேர்ந்து தண்ணியை ஊத்தி தடுமாறின கதையா ஆகாம பார்த்துக்கணும் பங்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நன்றி, வணக்கம். பங்கு நாங்களாம் உட்காரி பங்கு